அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னும் சில முக்கியமான கணக்குகள் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, போலீஸ் இந்த எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா சயின்ஸ் புக் வந்து தமிழ் வழியில் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த புத்தகம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த புத்தகம் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் இருக்குது. 5 புத்தகமும் சரிங்களா. ஸோ இந்த புத்தகம் வேணுன்றவங்க நீங்கள் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிட்டு இந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை அதியமான் டீமோட வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ரயில்வே எக்ஸாம் தனியாக வந்து வீடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்முடைய அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கும். விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி, சிம்பிளிஃபிகேஷன் தான், அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, 99, ஓகே, 5/9, ஓகே, 99 5/9 × 9 சரிங்களா. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 9 அப்படின்னு அர்த்தம். ஸோ சேர்த்தி கொடுத்துருந்தாங்க, இந்த ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் பார்த்த உடனே சொல்கிறேன். ஓகே, 900 - 4 896. இது எப்படி நம்ம பண்ணலாம்? 896 எப்படி வந்துச்சு ட்ரை பண்ணி ஒன்று நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகே, 999 × 9 + 5 / 9 அப்புறம் × 9 இல்லையா? இப்படி என்ன பண்ணியிருப்பீங்க? × 9 + 5 இதெல்லாம் நம்ம வழக்கமாக பண்ணுறது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? சரி, இப்படி பண்ணாலும் அந்த ஆன்சர் தான் வரப்போகுது. 99 × 9 நீங்கள் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணி ஓகே கேன்சல் பண்ணிங்க, இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுதான் வரப்போகுது. 99 × 9 என்ன வரும்? அது நமக்கு தெரியாது. 100 - 1 அப்படின்னு கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். × 9 + 5 இல்லையா? என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 100 × 9 900. ஓகே, -1 × 9 9 ப்ளஸ் என்ன இருக்குது? +5 இருக்குது இது சரிங்களா. இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு, +5 இருக்குது. -9 + 5 என்ன கிடைக்கும்? -4. 900ல் 4 போச்சு அப்படின்னு என்ன கிடைக்கும்? 896. ஆன்சர் ஓகேவா? 896. சரி, இதை வந்து எப்படி பண்ணோம்? சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா ஓகே, இப்போ என்ன இருந்துச்சு, நம்பர் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள். அந்த நம்பர்ஸை வச்சு எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 99 5/9 × 9 இது என்ன? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க சரிங்களா. 9 ஓகே, இங்கே 99 இருக்குது. ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 zeros வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 5க்கும் இந்த 5க்கும் இந்த 9க்குமான டிஃப்ரென்ஸ் என்னது? 4 இல்லையா? அந்த 4ஐ இதில் இருந்து மைனஸ் பண்ணுங்கள், 896. அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஷின் கொடுத்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க, ப்ராக்டிஸ் இருக்கும் சரிங்களா. சரி சார், அந்த மாதிரி இன்னொரு கொஷின் கொடுக்குறேன், அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி ட்ரை பண்ணுங்கள். 99 92/99 சரிங்களா. இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது. அதான் கான்செப்ட் ஃபார்மேட்டு. ஓகேவா? இது செகண்ட் கொஷின் 99. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, இது கொஷின். ஓகேவா? ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, எளிமையானதாக இருக்கும். செகண்ட் கொஷின் பாருங்கள். இப்போ இதுக்கு ஒன்று பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இதை நீங்கள் நார்மல் மெத்தடில் போடுறீங்கனாலும் போடுங்க. அது எப்படி போடுவீங்க? 99 × 99 + 92 / 99 × 99 கேன்சல் பண்ணுறீங்க. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும் சரிங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 99 × 99 உங்களுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ட்ரிக் தெரிஞ்சதுன்னா கூட, இல்லை 99² உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சதுன்னா கூட ஓகே சரிங்களா. அப்போது 9801 வரும், ப்ளஸ் 92 ஆட் பண்ணுவீங்க, 39893. ஸோ இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? 99² எப்படி பண்ணோம், ஸ்கொயர் எப்படி பண்ணோம் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், ட்ரிக்ஸோட வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்கொயர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? 99 ஸ்கொயர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 99க்கும் 100க்கு என்ன டிஃப்ரென்ஸு? 1. அந்த 1 மைனஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, 98 அப்படி எழுதிக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 01. அதை நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. அவ்வளோதான், 9801. ஓகேவா? இப்போ இந்த 92 ஆட் பண்ண போகிறீங்க. இப்படி ஆட் பண்ணாலும் 9893 ஆன்சர் வரும். சரிங்களா? நம்ம கான்செப்ட் என்ன, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 99 இருக்கா, அந்த 99 எழுதிக்கோங்க. ஓகே, 99 எழுதிக்கோங்க. இங்கே 99 இருக்கா, அப்போ 2 0, 99 இருக்கிறதுனால 2 0 பண்ணிக்கிறீங்க. இதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 92 99 என்ன இருக்குது? 7 இருக்குது. -7 பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 9893. இப்போவும் அதே ஆன்சர் தானே வருது. ஓகேவா? இல்லை தெரியல, ஆக்சுவலாக இங்கேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது, இதை யூஸ் பண்ணதுனால நீங்கள் இதை சீக்கிரம் பண்ணிட்டீங்க. இல்லை அப்படின்னா மல்டிப்ளை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை நீங்கள் 100 -1 × 99 நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள். பட் ஆன்சர் வந்து என்னது? 9893. இது இனிமேல் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ரைட். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் வந்து ஆல்டர் பண்ண மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். 3வது கேள்வி, 1/7 அடிஷனலாக நான் 1/7 கொடுத்துருக்கேன். 1/7 + 999 62/63. ஓகே, இன்ட்டு 9. சரிங்களா? இன்ட்டு 9. இப்போ வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 9 இருந்திருக்கும். ஸோ கேன்சல் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். நான் வந்து உங்களை அப்படியே வந்து அந்த இந்த 9 எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இங்கே எத்தனை 9 இருக்குதுன்னு பாருங்கள், அத்தனை 0 போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, பட் இங்கே வந்து ஆன்சர் இதுதான், ஆன்சர் இதுதான் 9000. பட் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்கள். 900 தான் ஆன்சர். ஓகே, சரி 9000 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வழக்கமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு எப்படி பண்ணியிருப்போம்? 1/7. சரிங்களா? நான் இருங்க மாற்றி 1/7 + 999 × 63 + 62/63 × 9. இது என்ன? இதால் அடிச்சிருப்போம். அடிச்சு என்ன கிடைக்கும்? 7. ஓகே, 9 7 63ன்னு வந்திருக்கும். இப்போ மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அதானே? அதை எப்படி மல்டிப்ளை பண்ணியிருந்திருப்போம்? 1000 - 1 × 63 + 62 அப்படின்னு எழுதியிருப்போமா? இதுக்கு பதிலாக ஸோ இங்கேயே எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, 1000 - 1 ஓகே × 63 + 62. ஓகேவா? ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 7. ஓகேவா? இது கேன்சல் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ரைட், இப்போ என்ன வரும்? 1/7. ஓகே, இப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 63,000 வருமா? 63 ஒரு 1000 63,000 - 63 + 62/7. கரெக்டாக? சரி, ஆக்சுவலாக இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. காமனாக 7 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே காமனாக எடுத்துக்கலாம், 7. ஓகே, இப்போ 63,000 இருக்குது. 63,000 - 63 + 62 அப்போ என்ன கிடைக்கும்? -1 இல்லையா? இங்கே வந்து -1 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது. இது எதுவும் கேன்சல் ஆகிடுமா? ஓகே, அப்போது அதாவது 62 + 163 இந்த 63 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 63,000/7. சரிங்களா? அடிச்சு என்ன கிடைக்கும்? 9 7 63 9000 கிடைக்கும். ஆன்சர் என்னது? 9000. சரி, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்படி போடணும், இப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். உங்களுக்கு பெரிய வந்து ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்கல, நீங்கள் சால்வ் பண்ணி போட்டலாம். பட் இவ்வளோ டைம் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி 1/7 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 62/63 இருக்குது. இந்த நம்பர் பாருங்கள், 9 இருக்கா? இந்த 9ஆல் இதை அடித்தா என்ன கிடைக்கும்? நமக்கு 7 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கேயும் 7 கீழே வந்து என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 7 இருக்குது. 1/7 இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? அப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே என்ன இருக்கோ நம்பர் 9 எடுத்துக்கோங்க. இங்கே எத்தனை 9 இருக்கோ அத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த கொஷினுக்கு வந்து இது ஆன்சர். சிம்பிளாக வந்து இப்படி தான்.
சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கு கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட் ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ ஆன்சர்ஸ் வரும். நம்ம போட்டது உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்ன கான்செப்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 4th ஒன் பாருங்கள். 1/5 ப்ளஸ் 9 9 9 9. ஓகேவா? 5 9s இருக்குது. 494/495 நீங்கள் எழுதிட்டே வரீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு 99. இப்போ என்ன ஆன்சர் வரும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நம்பரும் நான் உங்களுக்கு சொன்ன என்ன கான்செப்ட் சொன்னேன், ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படி போட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. 99 இதால் அடித்த எத்தனை கிடைக்கும் நமக்கு? 5 டைம்ஸ் வருமா? 5 டைம்ஸ் வருமா? 1/5 இங்கே 5 இருக்கா, இங்கேயும் 5 இருக்கா? அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 99 எழுதுறீங்க. எத்தனை 9s இருக்குது? 5 இருக்குது. 1 2 3 4 5. இதுதான் ஆன்சர். சரிங்களா? வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை நார்மலாக போடுற மாதிரி நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மாடலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி.